ஏன்னா அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா, மாண்புன்னு தான் நீங்க எல்லா இடத்துலயுமே பாக்குறீங்க திரு சீமான் அவர்களே. ஆனா ஒரு நடிகை விஷயத்திலும் சரி, அதே போல உங்களுடைய வீட்டு பாதுகாவலர் விஷயத்திலும் சரி, அந்த மாண்பை திமுக கடைபிடிக்கல இல்லையா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? முற்றிலும் அவர் சொல்ற ஒரு தவறான கருத்து தான். காரணம் என்னன்னு சொன்னா, அப்ப அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அப்ப அந்த தேவைகளை கடந்து கொண்டு போய்க்க நாங்க எல்லாரையும் அரவணைச்சு தான் போகணும். ஆனா அரசியல் ரீதியா வரைக்க நாங்க கருத்து ரீதியா நாங்க மோதுவோம். அது ஆறா இருந்தாலும் சரி. மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு தலைவர். அப்ப அப்படியான தலைவனை உருவாங்கி கொண்டு சீமான் எந்த வகையிலையும் இந்த தமிழ் தேசியத்தையோ இல்ல தமிழ் மக்களையோ கொண்டு போய் திராவிடத்திட்ட கொண்டு போய் மண்டியிட மாட்டார். இதை நேரடியாக சீமான் அவர்களிடம் சொல்லாமல் அதை ஒரு காணொலியாக வெளியிட்டு ஒரு சர்ச்சையை இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் கிளப்புகிறார்கள் அப்படின்னா இதன் பின்னாடி ஏதாவது சதி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சதி 100% இருக்குன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எல்லாருக்குமே தங்களுக்கான ஒரு தேவை ஒன்று இருக்கு. அந்த தேவை பூர்த்தி ஆகணும், இல்ல பூர்த்தி ஆகலை என்று சொன்னா ஏதோ ஒரு சாட்டை வச்சுக்கொண்டு இதுல இருந்து நாங்க வெளியில போகணும். எங்களோட இலக்கு பெருந்தூரம் தங்கச்சி. அந்த பெருந்தூர இலக்கை நாங்க அடைகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள். இப்படியான ஆட்கள் எல்லாரும் வருவினம் போகணும். நீங்க உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கிறா நீங்க என்று சொன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க பேசாம ஒதுங்கி இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி ஒதுங்காம இதை உடைச்சி இதை சின்னாபின்னம் ஆக்கணும்ன்றதுக்கான வேலையில நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க ஆற்ற கைக்கூலியா செயல்படுறீங்கன்றது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பிரித்தானியாவில் இருந்து நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர் நாதன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தங்கச்சி. நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி சும்மா இருக்கீங்களோ? நலமா இருக்குங்கண்ணா. அண்ணன், தேர்தல் முடிந்தது. நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சற்று குறைந்திருக்கு அப்படின்னும் போது தமிழ் தேசியவாதிகளுக்குள் சில கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தது. என்னடா இவ்வளவு குறைஞ்சிருச்சே அப்படின்னு. இருந்தாலும் இப்ப இடைத்தேர்தல் நல்வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நோக்கி ஓடக்கூடிய அந்த சூழ்நிலையில கட்சிக்குள் ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள், அதாவது எங்களை விட உலக தமிழர்களாகிய நீங்கள் தமிழக அரசியலை உற்று நோக்குவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஸோ கட்சிக்குள் வெடித்த இந்த மோதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக தமிழர்களினுடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு. உண்மைதான் தங்கச்சி. கட்சிக்குள்ள மோதல் என்றதை விட என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தேர்தல் நடந்த தேர்தலுக்கு எல்லா உலக தமிழர் மட்டும் இல்லாம எல்லா தமிழர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றம் ஒன்று நிகழும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அந்த நேரத்துல தான் தம்பி விஜய் தாவை காட்டுற அந்த கட்சியாக வச்சு அவர் விதைச்சவர் யாரோ அறுவடை செய்தவர் யாரோ என்ற மாதிரி தான் இந்த தேர்தல் முடிவு வந்தது. அது நிறைய உள்வேலையில் உள்திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அதுல நாம் தமிழருக்கு இந்த வாக்கு விதமும் குறைஞ்சிருக்குது. நாங்க எதிர்பார்த்த வெற்றிகள் எங்களுக்கு கிடைக்கல என்றதான் உண்மை. அது அநேகமான எங்கட முக்கியமா நாம் தமிழர்ல இருக்கிற உறவுகளுக்கு, நாம் தமிழர் உற்று நோக்கி கொண்டிருக்கிற உறவுகளுக்கு அது தெரியும். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மனத்துல ஒரு மனக்கசப்பு என்று சொல்றதை விட மனத்துல ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு நடந்துட்டேன். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இருந்தது எங்களுக்கு. அதான் உண்மை. மற்றபடி இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா தங்கச்சி, நாம் தமிழர் 2009 அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அது மற்ற கட்சிகளை போல இது ஒரு சும்மா ஒரு அரசியலை நோக்கி பயணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. அதை தயவு செய்து இந்த நாம் தமிழர் உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். இது பெருந்தூர பயணம். ஒரு இனம், ஒரு தமிழ் தேசிய இனம், ஒரு பெரும் இனம். அந்த இனத்துக்கான உரிமை, அரசியல், அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பயணம் இது. அப்ப 2009 அந்த இன அழிப்பு நடந்த சமயத்துல தமிழ்நாட்டுல இருந்த அரசுகள் அதை சரியா செயல்படுத்தல. அது தமிழருக்கான ஒரு அரசா இருக்கே. அப்ப அதனாலதான் இன்றைய நாம் தமிழர் ஒன்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அது பயணிச்சு கொண்டிருக்குது. அப்ப அதுல இப்ப குறுகிய நோக்கமும் குறுகிய வட்டத்துக்கு இருந்தும் சிந்திச்சு கொண்டு நாம் தமிழரை நாங்க பயணிச்சோம் என்று சொன்னா, அது எங்கட தேசியத்துக்கு இலக்க நோக்கி பயணிக்கிறதுக்கும் அவையின் அந்த குறுகிய நோக்க பார்வைக்கும் சரியா இருக்காது. அப்ப அவைகளுக்கு ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்ப அந்த தேவையை பூர்த்தி ஆக இல்லை என்று சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையை வச்சுக்கொண்டு ஒரு சாட்டு போக்க சொல்லிக்கொண்டு அவை இதுகள்ல இருந்து வெளியேறுதலும், இல்லாட்டி ஒரு முரணான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு
நாம் தமிழர்ல இருந்து வெளியேறணும். அப்ப இதுகளை எல்லாத்தையும் நாங்க பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏனென்று சொன்னா இது பெருந்தூர பயணம் தங்கச்சி. ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு அரசியலை எப்ப நாம் தமிழர் என்றதை உருவாக்குனாரோ சீமானன், அப்பவே அது அவர்கிட்ட மனசுல அது உருவாக்கிட்டு. இப்ப எந்த இலக்கை நோக்கி நாங்க பயணிக்க போறோம், எதை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம், அந்த இலக்குல நாம் தமிழர் சரியா தான் இருக்குது. அப்ப அதை நோக்கித்தான் நாங்க பயணிக்கிறோம். நாம் தமிழர் பயணிக்குது, நாங்களும் நாம் தமிழரோட சேர்த்து பயணித்து கொண்டுதான் இருப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முக்கிய நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு மனக்கசப்போடு முத்துப்பாண்டி அவர்கள் வெளியேறி இருக்கிறார். அதே போல களஞ்சியம் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஏகலைவன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அதை நான் உங்களிடம் அது சரியா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா, மாண்புன்னு தான் நீங்க எல்லா இடத்துலையுமே பாக்குறீங்க திரு சீமான் அவர்களே. ஆனா வந்து ஒரு நடிகை விஷயத்திலும் சரி, அதே போல உங்களுடைய வீட்டு பாதுகாவலர் விஷயத்திலும் சரி, அந்த மாண்பை வந்து திமுக கடைபிடிக்கல இல்லையா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அது முற்றிலும் அவர் சொல்றது வந்து ஒரு தவறான கருத்து தான் தங்கச்சி. காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கு என்ற ஒரு குணம் இருக்கு, எனக்கு ஒரு செயல்பாடு இருக்கு, எனக்கு ஒரு வரைவு இருக்கு. அதை நான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவும் மேலாது, நான் திணிக்கவும் மேலாது. அப்ப அதைத்தான் சீமான நாம் தமிழர் அரசு மாண்பு வந்து அதுதான். அதை நாங்க திமுக எதிர்பார்க்கல. ஆனா அதுக்காக திமுக அப்படி செய்திருக்குது, இல்லாட்டி முக ஸ்டாலினோ உதயநிதியோ அவை அப்படி செய்திருக்கணும், அதுக்காக நாங்களும் அப்படித்தான் செய்யணும் என்ற எண்ணமும் சிந்தனையும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வரைவு இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்கு, அது ஒரு இலக்கொண்டு இருக்குது. அப்ப அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அப்ப அந்த தேவைகளை கடந்து கொண்டு போய்க்க நாங்க எல்லாரையும் அரவணைச்சுத்தான் போகணும். ஆனா அரசியல் ரீதியா வரைக்க நாங்க கருத்து ரீதியா நாங்க மோதுவோம். அது யாரா இருந்தாலும் சரி, அது நாங்க மோதுவோம். ஆனா அதுக்காக மாண்பை மீறி நேரடி ஒரு சந்திக்கல, அது மாண்பு, அது சந்திப்போம், கதைக்கணும், பேசணும். நாளைக்கு அவர்களுக்காகவும் தான் நாங்க அரசியல் செய்கிறோம், அவர்களுக்காக தான் நாங்க இலக்கை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒட்டுமொத்த தமிழ் நாட்டில் இருக்கிற மக்களுக்குமான ஒரு அரசியலைத்தான் நாம் தமிழர் செய்தே தவிர, இது தனிய நாம் தமிழர்ல பயணிக்கிற மக்களுக்கோ இல்ல நாம் தமிழர்ல பயணிக்கிற உறவுகளுக்கான இல்லை. ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமான ஒரு அரசியலை நோக்கி பயணிக்குது. அப்ப அப்படி பயணிக்கல, அதுக்குள்ள எல்லாம் அடக்கப்பட்டதுதான். அது அதுக்காக நாங்க எங்கட மாண்பை நாங்க மற்றவைக்காக மாற்றணும் இல்லை, இது எங்கட மாண்பு, இதுதான். ஆனா இன்னொரு கேள்வி, சீமான் அவர்கள் மீது உங்களுக்கு, அதாவது தமிழ் தேசிய அரசியலை திராவிடர்களிடம் அடகு வைத்துடுவார் அப்படின்ற ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு உலக தமிழர்கள்? ஒரு காலமும் இல்ல தங்கச்சி. ஏனென்று சொன்னா எவ்வளவோ அரசியல் இதுகளை கடந்து வந்துட்டார் சீமான். இந்த தமிழ் இனம் விளக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இன்றைக்கு ஒரு உரிமை அவருக்கு அரசியல் உரிமை தான். அப்ப அந்த உரிமையை விளக்குறதோ இல்லாட்டி அடைய வைக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் சீமான் அண்ணிட்ட இல்லை. ஏனென்று சொன்னா நாங்க நேரடியா சீமான் அண்ணியை சந்திச்ச சமயம் வந்து தேசிய தலைவர்கிட்ட செயல்பாடோ இல்லாட்டி தேசிய தலைவர் சம்பந்தமான ஏதோ ஒரு கதையில எடுத்தாலே உண்மையிலேயே சீமான் அண்ணன் இந்த கதிரையில இருந்து கதைக்க மாட்டேன். அப்ப ஏதோ ஒரு சக்தி ஒன்று 100% செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஒரு காலம் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சும்மா இருக்காது. 60,000 மாவீரர்கள், ஒரு உன்னதமான மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு தலைவர். அப்ப அப்படியான தலைவனை உருவாங்கி கொண்டு சீமான் எந்த வகையிலையும் இந்த தமிழ் தேசியத்தையோ இல்ல தமிழ் மக்களையோ கொண்டு போய் திராவிடத்திட்ட கொண்டு போய் மண்டியிட மாட்டார். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சந்தேகத்தை எழுப்பியவர்கள், இந்த சந்தேகத்தை விமர்சனமாக மாற்றியவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கட்சியில ஒரு 11வது ஆளு 10வது ஆளு அப்படி கிடையாது. கூடவே இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு 2ஆம் கட்ட ஆட்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், அதிகபட்சம் தமிழ் தேசிய ஆதரவாளராக பல நாள் பயணித்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் இதை வந்து நேரடியாக சீமான் அவர்களிடம் சொல்லாமல் அதை ஒரு காணொலியாக வெளியிட்டு ஒரு சர்ச்சையை இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் கிளப்புகிறார்கள் அப்படின்னா, இதன் பின்னாடி ஏதாவது சதி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சதி 100% இருக்குன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவைகளுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட தான் இதுக்குள்ள வந்தவர்கள். இல்லையென்று சொல்லி இருந்தா உண்மையா அதுக்கான தெளிவோ இல்லாட்டி அதுக்கான விளக்கம் தேவை என்று இருந்தா நேரடியா சீமானோட கதைச்சிருக்கலாம். இல்லைன்னா நீங்க அப்படி இதாண்டி இருக்கக்கூடாதுன்னு நீங்க போயிருக்க கூடாது, கதைச்சிருக்க கூடாது, அப்படி அவரோட கதைச்சிருக்கலாம். கதைச்சு போட்டு அதுக்கான இதாக நேரடியா நீங்க ஒரு உங்களோட வலைத்தளம் கூட நீங்க ஒரு செய்தியை பரப்புறீங்கன்னு சொன்னா அதுதான் நீங்க தமிழ் தேசியத்துக்கு செய்யற உதவியா இல்லாட்டி தமிழ் தேசியத்துக்கு செய்யற பணி அதான். நீங்க அப்ப இவ்வளவு காலம் நீங்க என்னத்தை மனசுல வச்சு கொண்டு நீங்க பயணிச்சு கொண்டிருந்த நீங்க, அப்ப இதெல்லாம் கேள்விக்குள்ளாகுது. அப்ப இது முழுக்களும் சந்தேகத்துக்கு தான் உருவாக்கி இருக்குது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா தங்கச்சி,
எல்லாருக்குமே தங்களுக்கான ஒரு தேவை ஒன்று இருக்கு. அந்த தேவை பூர்த்தி ஆகணும், இல்ல பூர்த்தி ஆக இல்லை என்று சொன்னா ஏதோ ஒரு சாட்டை வச்சுக்கொண்டு இதுல இருந்து நாங்க வெளியில போகணும், இதுக்கும் எங்களுக்கு உடந்த இல்லைன்ற மாதிரி. ஆனா அப்படி இல்லை. நாம் தமிழர் சீமானண்ணன் சரியான பாதையில சரியா போய் கொண்டிருக்கிற எங்களோட இலக்கு பெருந்தூரம் தங்கச்சி. அந்த பெருந்தூர இலக்கை நாங்க அடைகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள், இப்படியான ஆட்கள் எல்லாரும் வருவினம் போகணும். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்கட இலக்க அடையும் வரைக்கும் எங்கட பயணம் தொடரும். அதுதான் சீமானண்ணையோ நாம் தமிழரோ நாம் தமிழரோட சேர்ந்து பயணிக்கிற உண்மையா தமிழ் தேசியத்தையும் தலைவரையும் மாவீரர்களையும் ஏற்றுக்கொண்ட நாங்க நிச்சயம் சேர்ந்து பயணிப்போம். எங்கட இலக்க வென்றே ஆகும். அதுக்காக நாங்க களத்தில் நிற்கிறோம், நின்று செயல்படுவோம். ஆனா இப்போ கட்சியில இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மத்தியில நீங்க இதை பத்தி கண்டிப்பா பேசியிருப்பீங்க. அப்படி பேசும்போது அவர்கள் சீமானவர்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா தங்கச்சி. உண்மையா என்ன சொல்லணும்னு சொன்னா, நிறைய உறவுகள் தொடர்புகளுக்கு கேட்ட, இப்படி என்ன சீமான் அண்ணன் இப்படி அப்படி செய்திருக்கிறார், இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம். அது ஆரம்பத்தில இருந்து வந்த கதையெல்லாம் தங்கச்சி. என்னன்னு சொன்னா, அந்த தேர்தல் வாக்கு வீதம் குறைஞ்ச உடனே நீங்க இப்படி செய்திருக்கலாம், நீங்க அப்படி செய்திருக்கலாம், நீங்க சீமான் அன்னைக்கு இப்படி சொல்லிக்கலாம். அது இல்ல. நாங்க செய்ய வேண்டிய பணி என்ன செய்யணும்னு சொன்னா, உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கிறோம், தலைவரை நேசிக்கிறோம், எங்கட மொழியை நேசிக்கிறோம், அந்த மக்களை நேசிக்கிறோம் என்று சொன்னா, எங்களுக்கான உரிமையை நாங்க மீட்டெடுக்கணும் என்று சொன்னா, எங்கட இலக்கை நோக்கி பயணிக்கணும். அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்றதுக்கு இதுல இடம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பெரும் நிலப்பரப்புல பெரும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் சீமான் நாம் தமிழர். அப்படி செய்து கேட்கல, முடிஞ்ச அளவுக்கு புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற ஈழ தமிழ் மக்கள் எங்களால முடிஞ்ச உதவியில நாங்க செய்யணுமே தவிர உபத்திரம் என்ன கொடுக்காம இருக்கும். அதுதான் உண்மையான தமிழ் தேசியத்துக்கு செய்ய வேண்டிய வேலை. எங்க நிறைய உறவுகள் அண்ணன் நீங்க ஒரு பதிவும் போட இல்லை, என்ன மாதிரி என்ன நடக்குது என்று கேட்கல. அப்ப அதுக்காகத்தான் ஒரு பதிவொண்ட கருத்தை வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த ஊடகத்துக்கு வந்திருக்கிறேன். உண்டு. மற்ற இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, இது புலம்பெயர் தேச மக்கள் அன்பான உறவுகளுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, தயவு செய்து எங்கட பிரச்சனைகளோ இல்லாட்டி இங்க நடக்கிறது பிரச்சனைகளுக்கு சீமான குரல் கொடுக்கணும். ஏன் சீமான குரல் கொடுக்கல, ஏன் சீமான கதைக்கு இல்லைன்றது மட்டும் நீங்க கேட்காது. காரணம் என்னன்னு சொன்னா, அது பெரிய நிலப்பரப்புல அங்க சீமான ஆயுதங்களை வச்சுக்கொண்டு ஆயுத கட்டுப்பாட்டுல வச்சு அரசியல் செய்யல. அது ஒரு அரசியல். அப்ப ஒரு அரசியலை செய்து கேட்கல. அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனையா, எவ்வளவு இதுகளை சந்தித்து கொண்டிருக்க. அப்ப தயவு செய்து அதை உள்வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மீடியாக்கள்ல விடுற பதிவுகளை இந்த தமிழ் தேசியத்துக்காக அடுத்த எங்கட இன விடுதலைக்கான ஒரு பதிவுகளை கொண்டு வாங்க. அப்படியான கருத்திறக்கங்களை நடத்துங்க. அப்படி செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஏதாவது கதைச்சினம்னு சொன்னா இதுதான் கதை என்று சொல்லி போட்டு அதை தூக்கி வச்சு கதைக்கிறது இல்லை. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தேசியத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு எங்களை இலக்க நோக்கி அடைகிறதுக்கு என்னென்ன பிரயோசனமான வேலை திட்டங்களை செய்யணுமோ தயவு செய்து அதை செய்யுங்க. நிச்சயம் எங்களை இலக்க வென்றெடுக்கலாம். எங்களுக்கு எங்களுக்குள்ளேயே இருக்கு. அப்ப அதை நாங்க வென்றெடுக்கணும். அப்ப அதுக்கு எல்லாரும் நாங்க ஒற்றுமையா நின்றுதான் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ தேர்தல் முடிந்தது. அதனுடைய அந்த முடிவுகள் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல சிறிய சங்கடத்தை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தியது. இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லையா? அண்ணன் தேர்தல் முடிந்த பிறகு உலக தமிழர்கள் உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசினாரா? இந்த இடைத்தேர்தலை எப்படி நாம் தமிழர் கட்சி அணுக போகுது, எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்றத ஏதாவது பகிர்ந்து கொண்டாரா அண்ணன்? உண்மையாவே கலைச்சு கொண்டு இருக்கிறார் தங்கச்சி. அநேகமா இந்த ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள அதுக்கான சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. வேலை திட்டங்கள் நடந்திருக்கு. வெளியில வராத வண்ணம் இருக்குது. ஆனா வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழர் எப்பவுமே தயாராத்தான் இருக்கும். அதே மாதிரி புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற நாம் தமிழர் உறவுகளும் அதுக்கு தயாராத்தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னென்று சொன்னா, எங்கட இலக்கு, எங்கட பயணம் பெருந்தூரம் என்றது நாம் தமிழர் பயணிக்கிற அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். அதை நேசிச்சு பயணிக்கிறவைக்கு இப்ப எங்களுக்கான ஒரு தேவை, ஒரு குறுகிய நோக்கத்துல நாங்க நாம் தமிழர்ல இணைஞ்சு போட்டு இருந்தோம்னு சொன்னா அது எங்க குறுகிய நோக்கம். இது குறுகிய நோக்க சிந்தனையில பயணிக்கிறவைக்கு இதுல இடம் இல்லை. கண்டிப்பாங்கண்ணே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த விமர்சனத்தை பெரிதாக்குபவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை விமர்சிப்பவர்களும் தமிழ் தேசியவாதிகள் தான். இந்த விமர்சனங்களை தவறாக பாதையில் கொண்டு போவர்களும் தமிழ் தேசியவாதிகளாக தான் இருக்காங்க. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியின் மீது விமர்சனங்கள் வருவது இயல்பு.
அதை எதிர்க்கட்சியினர் மாற்று கட்சியினர் செய்வாங்க, நம்ம அதுக்கு பதிலடி கொடுப்போம். இப்போ கட்சிக்குள்ள இருக்கவங்களே இப்படி முரண்பட்டு நிற்கிறது அப்படின்றது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா டிவிகே வந்த பிறகு பல கட்சிக்காரர்கள் டிவிகேல போய் இணையறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில் உள்ளவர்கள் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த நேரத்தில் இப்படி நடக்கிறது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்பணும்னா என்ன சொல்லுவீங்க? எங்கட கொள்கை கோட்பாடுகள் என்னன்றது எங்களுக்கு விளங்கணும். நாங்க நாம் தமிழர் கட்சியில என்னத்துக்காக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு வேலையை தான் நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவு செய்திருக்குது. அப்ப அந்த செயல்பாட்டு வரைவுல முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே அந்த செயல்பாடுல வரைவுல இருக்குது. அப்ப சீமானன் சொல்ற விஷயம் ஒன்றுதான், ஒரு தலைவன் என்றவன் தான் தான் அந்த இலக்க எட்டோணும் இல்லை, முடிஞ்சா எட்டலாம், இல்லையென்று சொன்னா அது சரியான வகையில அடுத்த தலைமுறைகிட்ட கடத்தணும். அப்ப அதுல இருந்து விளங்கோடும் என்னன்னு சொன்னா, இந்த தமிழ் தேசியத்துக்கான பயணம் பெருந்தூர பயணம். அப்ப இந்த பெருந்தூர பயணத்துல முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணுமே தவிர இப்படியான இடையூறுகளை நாங்க செய்யக்கூடாது. நீங்க உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்குதா நீங்க என்று சொன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க பேசாம ஒதுங்கி இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி ஒதுங்காம இதை உடைச்சு இதை சின்னாபின்னம் ஆக்கணும்ன்றதுக்கான வேலையில நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க ஆட்ட கைக்கூலியா செயல்படுறீங்கன்றது இன்றைக்கு கேள்விக்குறியா தான் இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்படியான நேரங்கள்ல இப்படியான வேலையில செய்யல அது சில பேர் முகங்கள் அடையாளங்களை காட்டுது. அப்ப அப்படித்தான் நாங்க இதை பார்க்கலாம். அப்ப உண்மையா நீங்க தமிழ் தேசியத்தை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க ஒதுங்கி இருக்கணுமே தவிர இதை விமர்சனம் செய்து கொண்டு போறதுக்கான காலம் இது இல்ல. உங்களோட தேவைகள் இருக்குன்னு சொன்னா நீங்க போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுதான் சீமான் என்ன சொல்ற. அப்ப அப்படி தான் இதை பார்க்கலாமே தவிர மற்றபடி இதுல அவைகளுக்கு நாங்க கருத்து சொல்லணும்னு சொன்னாங்க. இதுல ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா, இவ்வளவு காலமும் பயணிச்ச உங்களுக்கு தெரியணும் இந்த தமிழ் தேசியம்ன்றது எவ்வளவு தூர பயணம். அப்ப அந்த பயணத்துல நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து நீங்க அப்படி அவரை சந்திச்ச பிள்ளை இது பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு கதைக்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப உங்களுக்கான புரிதல் இல்லை, உங்களுக்கான தேவை அங்க இருக்கு. அந்த தேவைக்காக இதை பயன்படுத்தி கொண்டு இப்ப அந்த தேவைக்கு முடிஞ்சோன்னா அந்த தேவைக்குள்ள போக பாக்குறீங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பாங்கண்ணே. அதாவது உலக தமிழர்களினுடைய மனநிலை இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வெடிக்கும் போது கட்சிக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருந்தது. ஆனா நாங்க கொண்ட கொள்கையில் சீமானவர்களுடன் உறுதியாக நிற்கிறோம் அப்படின்றத தக்க பதிலடியாக நீங்க இந்த காணொலியில கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்கண்ணே. நன்றி தங்கச்சி. இலக்கொன்றா இனத்தின் விடுதலை நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.